சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு 10 மாத காலம் இருக்கிறது. இப்பொழுது எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த பொதுக்குழு காட்டுகிறது. நேற்றைக்கு மதுரையிலே மக்கள் காட்டிய ஆர்வமும் நிச்சயமாக இந்த வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறது உறுதி என்பதையும், கழகம் 7வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு ஏற்பது உறுதி என்பதையும் இதையெல்லாம் காட்டுகிறது. அது தீர்மானம் என்ன தீர்மானம் வடிச்சிருக்காங்கன்னு தெரியல. அது மாண்புமிகு முதலமைச்சரும் கழக நிர்வாகிகளும் முடிவு செய்வார். ஒரு அதாவது மிக சிறப்பான ஒரு ஊர், தூங்கா நகர் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய நகர், ஒரு ஆன்மீக நகர். எனவே இதில் பொதுக்குழு கூடுவது உள்ளபடியே ஒரு மகத்தான ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. ஏன்னா அதே நேரத்தில் கழகத்தோழரும் ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜஸ்ட் இப்ப பொதுக்குழுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க பொதுக்குழு முடிஞ்ச வரை பாருங்க என்ன திமுக பொதுக்குழுனாலே முக்கிய அறிவிப்புகள் இருக்கும். அது இயல்பா உள்ளதானே. இல்லப்பா, எவ்வளவோ ஒரு காலமான ஒரு அரசியல் கட்சி, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை பற்றி பேசக்கூடிய கட்சி, அதுல பொதுக்குழுனா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பல இடங்களையும் நடத்துவாங்க. அதே மாதிரி இங்க மதுரையில் நடத்துவாங்க. நன்றி.